वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे ऋणीमहे च तत्राढ्यौ दम्पती जगदाम्पती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गां लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राक्यं प्रकाशयतु परमं रहस्यं संवादये सह शरणागतिमन्त्रसारः கத்தியத்ரயத்துல ஸ்ரீரங்க கத்தியம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஸ்ரீரங்க கத்தியத்தினுடைய பெருமையே முதல்ல அந்த பலனை சொல்லிட்டு பகவான சரணாகதி பண்ண கிடைக்க வேண்டிய பலன், அந்த அப்பேற்பட்ட பலனை சொல்லி அதுக்கப்புறமாக உபாயத்தை சொல்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல போன வாரம் பார்க்கச்ச பகவானுடைய கல்யாண குணங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு வந்து பல திசையில இருக்கும்போது அனுபவிக்க வேண்டிய பகவானுடைய குணங்கள் அப்படின்னு. அதுல ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். ஸ்தைரியம் அப்படின்னா பிரதிஜை பண்ணா கண்டிப்பா அதை வேற மாத்த மாட்டேர், அந்த பிரதிஜைய காப்பாத்துவேர் அப்படின்னு. அதுவும் முக்கியமான இன்னொன்னு என்னன்னா, பிரதிஜை பண்ணதுதான் பகவான் மாறவே மாட்டேர் அப்படின்னுறது. ராமனாக இருக்கும்போது ராமாவதாரத்துல ரிஷிகள்லாம் வனவாசத்துல இருக்கும்போது காட்டுறா, இந்த மாதிரி நிறைய ராட்சசர்கள்லாம் வந்து எங்களை அடிக்கிறா, நிறைய பேரை கொன்னு பூச்சிருக்கா அப்படின்னு காட்டும்போது அவர் உடனே பிரதிஜை பண்றாரு, அராட்சசர்களாக ஆக்கிடுவேன் அப்படின்னு. இந்த பூமியில ராட்சசர்களே அந்த இடத்துல அந்த காட்டுல ஒரு ராட்சசர் கூட இல்லாம பண்ணிட்டு தான் நான் அயோத்தியா திரும்புவேன் அப்படின்னு பிரதிஜை பண்றேன். அப்போ சீதாதேவி வந்து கேட்கிறா, ஏன் இந்த பிரதிஜை பண்ணேர்? ஏன்னா அம்மாவுடைய சுபாவம் வேற மாதிரி இல்ல, அவளையும் ராட்சசர்களாக இருக்கா, அவளை போய் வதம் பண்றேன்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னு சொல்லச்ச அவர் சொல்றார், அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும்னா ரெண்டுமே பண்ணணும், சாது ரக்ஷணம் துஷ்ட நிகிரகம். துஷ்ட நிகிரகம் பண்ணல அப்படின்னா சாது ரக்ஷணத்துக்கு தலையாயிடுது, அப்ப அதுவே அஹிம்சை ஆயிடுது. இவாளை நான் அடிக்காம இருந்தேன்னா இவா இன்னும் ரிஷிகளை இன்னும் கொடுமைப்படுத்துவா, அப்ப நல்லவாளுக்கு என்ன ஒரு தைரியம்? அப்ப அவன் அடிச்சுட்டே தான் இருப்பான், அவன் நல்லா இருப்பான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இவா தர்மம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்பட்டுரும் இல்லையா? அதனால அப்படின்னு அப்ப கடைசியா சொல்ற சீதாதேவி என்ன சொல்றான்னா, எனக்கும் அந்த தர்மங்கள்லாம் தெரியும், தெரியாத ஒண்ணும் இல்லை. ஆனாலும் நீர் இப்போ வந்தது காட்டுக்கு தனியா வந்திருக்க, நீரும் லக்ஷ்மணர்களும், நீ ஒன்னும் அயோத்தியால இருந்து சகல ராஜ்யத்தையும் சைன்யத்தையும் எல்லாம் கூட்டுண்டு வரல. இப்ப இந்த பிரதிஜை தேவையா? உமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு இதுலதான் நான் கேட்டேன். அப்படிங்கும் பொழுது ராமர் சொல்றாரு, எனக்கு என்ன ஆகும்? அப்படியே என் பிராணமே போனாலும் சரி, இல்ல எனக்கு பிரியமான சீதாதேவி நீயே போனாலும் சரி, லக்ஷ்மணரே போனாலும் சரி, ஆனா என்னுடைய பிரதிஜையை நான் மீறமாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றேன். அதுவும் பக்தர்கள் பண்ண பிரதிஜையே தானே இருந்து அதையும் அவர் வந்து பார்த்து அவளுடைய பிரதிஜையும் பூர்த்தி பண்றாரு பக்தர்கள். அதை பார்க்கும்பொழுது உதாரணம் பார்த்தா பீஷ்மாச்சாரியாருடைய சரித்திரம் பார்க்கலாம். மகாபாரதத்துல பீஷ்மர் 9 நாள் யுத்தம் ஆயிடுத்து, யாருமே பாண்டவர்கள்ல பெருசா அடிப்படல. அப்ப துரியோதனன் என்ன சொல்றான், இவர்கிட்ட போய் கொடுத்துமே ஒரு கழவர்கிட்ட, என் நண்பனான கர்ணனையே நான் முதல்ல சேனாபதி ஆக்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டான். உடனே பீஷ்மர் கோவம் வந்துருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மறுநாள் ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல பாண்டவர்கள் இருக்கணும் அப்படின்னு பிரதிஜை பண்ணிடுறாரு. அப்ப கண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பாண்டவர்கள் இல்லாத பண்ணிடுவார். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட யுத்தம் பண்ணக்கூடியவர். சரி இவாளை எப்படியாவது ரட்சிக்கணும் அப்படின்னு ராத்திரியா திரௌபதியை கூட்டிட்டு போறார். பீஷ்மர் இருக்கிற இடத்துல திரௌபதி சேவிக்கிறான். அப்ப வந்து அந்த வளை ஓசையெல்லாம் கேட்கும்போது சரி யாரோ ஸ்திரீதான் வந்திருக்கான்னு தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்ற ஒரு இது சொல்லிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா திரௌபதின்னு தெரியுது. தீர்க்க சுமங்கலி பவனா இப்ப அதுவும் சத்தியமானும் அப்படின்னா என்ன, நாளைக்கு இவர் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 வாக்கும் சத்தியமானும். அப்போ உடனே இது யார் பண்ணியிருப்பா, இதை பண்றவன் ஒண்ணு கண்ணனா இருக்கணும், ஒண்ணு பீமனா இருக்கணும் அப்படின்னு பீஷ்மருக்கு தெரிஞ்சு போச்சு. வெளில வந்து பார்த்தா கண்ணன் தான் இருக்கு. அப்ப கண்ணனை பார்த்து சொல்றேன், நீ ஒரு பிரதிஜை பண்ணியே ஆயுதத்தை எடுப்பேன் அப்படின்னு, ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணன் சொன்னேன். இந்த யுத்தத்துல மகாபாரத யுத்தத்துல நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன். பீஷ்மர் பிரதிஜை பண்றேன், உன்னை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன், என்கிட்ட நீ இப்படி நடந்ததுனால எடுக்க வைப்பேன் அப்படிங்கிறது.
இவர் பீஷ்மரோ பக்தர், மகா மகா ஞானியாகவும் இருக்கார், மகா பக்தரும். அவருக்கு வயசாயிடுச்சு, இப்ப கடைசி காலம் போக வேண்டிய வயசுதான். அப்படிங்கும் பொழுது அவரும் அதை எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பேரன்கிட்ட அர்ஜுனன் கையால போறது நமக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் முதல்ல இருந்தே அவர் துரியோதன சேனையிலேயே இருக்கார். காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் துரியோதன அதர்மான். ஆனா அவ அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார், கௌரவ இதுல இருந்து நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார். அங்கேயே இருந்து பரவாயில்ல அர்ஜுனன் கையால போறேன் அப்படின்னு இருக்கார். அப்போ ஆனா கடைசி நாள் யுத்தம் ஆச்சரியமான யுத்தம். பாண்டவர்கள்ல ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன்னு இல்லையா, யுத்தத்துல தாங்க முடியல, ஒவ்வொருத்தரும் பயப்படுறா. எல்லாரும் பாண்டவர்கள் அங்க இருக்கிறவா எல்லாரும் ஓடி போயிட்டா. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றான், தேரு திருப்பு கண்ணா, தேரு திருப்பு, இனிமேல் எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான். இப்ப கண்ணன் சொல்றாரு, அர்ஜுனா நீ பெரிய வீரன்னு சொல்லிக்கிற, தேரை போய் திருப்ப சொல்றியே, யுத்தத்துல முதுக காட்டிட்டு போறது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படிங்கும்போது அர்ஜுனன் சொல்றா, பரவாயில்ல, யாரு, எங்க தாத்தா தானே, எங்க தாத்தா முன்னாடி நான் திருப்பி ஓடுறேன் அப்படின்றதுல பரவாயில்ல, நீ உயிரோட நான் இருக்கணும், இப்போ அதுதான் எனக்கு முக்கியம், நீ திருப்புன்னுறான். இப்ப கண்ணன் சொன்னாரா, உனக்கு தான்டா தாத்தா, எனக்கா தாத்தா, நான் ஏன் திருப்பி போகணும் அப்படின்னு சொல்லி, இப்ப என்ன பண்றேன் பார் பீஷ்மர அப்படின்னு இறங்கி அந்த ஒரு சக்கரம், அந்த சக்கரம் எக்ஸ்ட்ரா சக்கரம் வச்சிருப்பா இல்லையா, ஏதாவது போச்சுன்னா அந்த சக்கரத்தை எடுத்துட்டு பீஷ்மர் அடிக்க போறேன் அப்படின்னு. அப்புறம் அர்ஜுனன் தான் ஓடி நீ சபதம் பண்ணியே, ஞாபகம் இல்லையா, ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னியே, எடுத்துட்டியே அப்படிங்கிறது. அப்ப கூட கண்ணன் அந்த இடத்துல அவர் ஏன் அதை மீறறேர் அப்படின்னா, பக்தன் அவர் ஒண்ணு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுக்க வைப்பேன்னு. அப்போ தன்னுடைய பிரதிஜை போனாலும் பரவாயில்ல, பக்தனுடைய பிரதிஜையை காப்பாற்றுவேன். அப்பேற்பட்ட தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தா தான் மேற்கொண்டு உள்ள போய் யுத்தம் பண்ண முடியும். சௌரிய, அந்த தைரியம் இருந்துட்டா போருமா, அதுக்கான சாமர்த்தியம் வேணும். இப்போ சக்கர வியூகத்துல அபிமன்யு, அர்ஜுனனுடைய புத்திரனான அபிமன்யு எப்படி தைரியமா உள்ள போனான் அப்படின்னும், அவனுக்கு சௌரியம், அவனுக்கு அந்த அப்பேற்பட்ட ஞானம் இருந்தது, எப்படி சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போகணும்னு தெரியும். பராக்கிரம, அப்பேற்பட்ட எடுத்து உள்ள போனா போருமான்னா, அங்க போய் ஜெயிக்கணுமே, அவனால ஜெயிக்க முடியல. ஏன்னா அது வரைக்கும் தான் அவனுக்கு தெரியும். ஆனா உள்ள போனோம்னா அவனுக்கு ஜெயிக்க முடியல. ஆனா கண்ணன் அப்பேற்பட்டவர் இல்லை, பகவான் சாட்சாத் பகவான். அவருக்கு தைரிய, சௌரிய, பராக்கிரமம் எல்லாமே உண்டு. அதுக்கு மேல சத்தியகாம, சத்திய சங்கல்ப அப்படின்னா சகலமும், இந்த உபய விபூதியும் அவனுக்கு போக்கியமாக, எல்லாருமே அவனுக்கு சேஷன் அப்படின்னு இருக்கக்கூடியதுனால சத்தியகாம, சத்திய சங்கல்ப, எல்லாத்தையும் சங்கல்ப மாத்திரத்துல செய்யக்கூடியவனாக இருக்கான் பகவான் அப்படின்னு. கிருத்தித்வ, இந்த கிருத்தித்வைக்கு சுவாமி தேசிகன் நீங்க 6 அர்த்தங்கள் சொல்லிருக்கேன். கிருத்தித்வ அப்படின்னா நிறைய உபகாரம் செய்யக்கூடியவன் அப்படின்னு. ஒண்ணுதானே நான் பண்ணிட்டேன். தேவர்கள்லாம் என்னன்னா, நம்ம எவ்வளவு பிரார்த்தனை பண்றோமோ அவ்வளவுதான் நம்ம தருவோம், அதுக்கு மேல தரமாட்டான். அந்த ஸ்வர்கலோகத்திலேயே இருக்கச்ச கூட, மகாபாரதத்திலேயே முதல்ல சந்திர குலத்துல இருக்கிற ஒரு ராஜாவுடைய சரித்திரம் வரும். அவர் ஸ்வர்கலோகத்துல இருப்பார். திடீர்னு அவர் பண்ண புண்ணியம்லாம் ஆயிடுச்சு, உடனே அடுத்த நாளே நீ கீழே போடுவான். இல்ல நான் கொஞ்ச நாள் இருக்கேன்னு உடனே இந்திரன் எட்டி உதைச்சிருவாங்க. அவ்வளவுதான், உனக்கு நீ பண்ண புண்ணியத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப அவருக்கு வைராக்கியம் வருமா, ச்சே, நான் ஏதோ தபஸெல்லாம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு வந்தேன், இங்க இவ்வளவுதானா, அப்ப நிரந்தரமான ஒரு இடம், அதை தேடிதானே நம்ம போனோம் அப்படின்னு அவனுக்கு வைராக்கியம் வருது அப்படின்ற சரித்திரம் வரும். அப்படி. ஆனா பகவான் அப்படி கிடையாது, உபகாரம் செஞ்சுட்டே இருப்பான் நமக்கு அப்படின்னு. செய்து முடித்தாதான் அவனுக்கு ஒரு சந்தோஷமே வரும். அது எது வரைக்கும் அப்படின்னா, மகாபாரத யுத்தத்திலேயே பார்க்கலாம். திரௌபதி கோவிந்தா அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் அந்த சபையில. அப்ப கண்ணன் அந்த இடத்திலேயே ரட்சிச்சுட்டார். அங்க வராட்டி கூட அவர் இருக்கிற இடத்திலிருந்தே அந்த புடவையை கொடுத்தே துசாசனன் கீழே விழுந்துட்டான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண்ணனுக்கு அது திருப்தி அடையலையா, செய்து முடித்தா பூர்ணமா முடிக்குது. எப்படி அவ்வளவு துரோகம், அதுவும் அப்பேற்பட்ட சபையில எத்தனை மகான்கள் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு துர்மார்க்கம் பண்றான் அப்படின்னா, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி பண்ணியிருக்கான்னா, இவாளை எப்படியாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். அதனாலதான் இவாளை எப்படியாவது திருப்பியும் பாண்டவர்கள்ல ராஜ்யத்தை உட்கார வைக்கணும் அப்படின்னு அவ ஏமாத்திட்டா அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணன். அவ காட்டுல இருக்கும்போது தானும் காட்டுக்கெல்லாம் போறாரு. அது இல்லாம தூது போறாரு. ஜென்ரலா ஒரு ராஜாலாம் தூது போக மாட்டான். நல்ல பேசுற ஒரு ஆளை அவ தேர்ந்தெடுத்து அவ அனுப்புவாளே தவிர அவரே. ஆனா கண்ணன் சர்வேஸ்வரனாக இருந்தா கூட இவாளுக்காக தூது போறாரு. 5 இடமாவது கொடு அப்படிங்கிறார், இல்ல 5 கிராமமாவது கொடுங்கிறார்.
அப்ப கூட துரியோதனன் என்ன சொல் 5 டிராப், ஒரு சொட்டு அந்த எறும்பு போற அளவுக்கான பொந்து கூட 5 கொடுக்க மாட்டேன்னா அப்படிங்கிறது. அப்போ எல்லாம் அதுக்கப்புறம் தான் யுத்தம் அப்படின்னு வரு. யுத்தத்திலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆயுதத்தை எடுக்காட்டியும் இவ அத்தனை பேரையும் ரட்சிக்கிறேன். சரி, அதோட முடிஞ்சிருத்தா அப்படின்னா, ராஜாவா தர்மராஜாவா ராஜ பட்டாபிஷேகம் பக்கத்திலேயே இருந்து தான் பண்றேன். சரி, அப்புறம் கிளம்பிட வேண்டியது தானே அப்படின்னா, அப்போ உத்தர கர்ப்பத்துல அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறான். அந்த சமயத்துல வந்து பரீட்சித்தை ரட்சிக்கிறேன் கர்ப்பவாசத்துல இருக்கும் போது. அப்படியும் பண்ணி குந்தி கடைசியில ஓடி வந்து, கண்ணா நீ இவ்வளவு பண்ணியே, அப்படி என்ன எங்க மேல உனக்கு அவ்வளவு பாசம், இவ்வளவு பண்றியே நீ, நாங்க ஒன்னும் அப்பேற்பட்ட பக்தி பண்ணலையேன்னு சொல்லும் பொழுது கண்ணன் என்ன சொல்றேன், நான் என்ன பண்ணிட்டேன். அன்னைக்கு அத்தனை பேர் சபையில தன்னுடைய 5 பர்த்தா இருந்து கூட அவ ஒண்ணும் ஆகாத இருக்கும் பொழுது என்னதானே ஸ்மரிச்சா கோவிந்தா அப்படின்னு. அப்ப எப்பேற்பட்ட என் மேல மகா விசுவாசம் இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட சரணாகதிக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறான். அப்படி அத்தனை பண்ணியும் அவன் சொல்றான். அதை எல்லாம் செய்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன எல்லாம் செய்தாலும் இனிமேல் செய்ய ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைக்கிற எண்ணம். நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும். ராமாவதாரத்துல ஹனுமார் வந்து சீதையை கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லும் பொழுது நகுர்மி சதர்சம் பிரியகா அப்படின்னு ராமன் சொல்றேன். உனக்கு நான் என்ன செய்திட முடியும், நான் என்ன பண்ணிடுவேன், உனக்கு நான் என்ன பண்ணுவேன். இதே நான் அயோத்தியில இருந்தா அப்பயே ஒரு ரத்னமான மாலை எடுத்து உனக்கு சாத்திடலாம். ஆனா இப்போ ரத்னமால மாலை இல்லையேன்னு எனக்கு கவலைப்படல. அப்படி ஒரு ரத்னத்தை சாத்தினா கூட இத்தனை நாள் ஒவ்வொரு மரமா போய் தேடி தேடி கேட்டேனே, சீதையை கண்டையா சீதையை கண்டையான்னு அங்கேயும் இங்கேயும் தேவர்களையும் நான் பிரார்த்தனை பண்ணாத இடமில்லை. ஆனா ஒருத்தர் கூட சொல்ல பயந்த அப்பேற்பட்ட சீதையை கண்டேன்னு சொன்ன ஒரே நீதானப்பா. அதனால உமக்கு நான் என்ன பண்ணிட முடியும், என்னதான் வைகுண்டமே கொடுத்தா கூட அது இதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ஈடாகாது அப்படிங்கிறது. இதேதான் தர்மராஜர் கண்ணன் கிட்ட சொல்றாரு. கண்ணன் கிட்ட வந்து தர்மராஜ் யுத்தம் எல்லாம் பண்ணி தர்மராஜாவை ராஜ பட்டாபிஷேகம் பண்ணி தான் திரும்பி துவாரகைக்கு கிளம்பும் பொழுது தேர்ல ஏறுற. அப்ப தர்மராஜர் சொல்றாரு, நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கியே, உனக்கு திருப்பி நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் உனக்கு திருப்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் பண்றேன். நான் உனக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு நாள் வரவே கூடாது அப்படின்னா, என்கிட்ட உதவி அப்படின்னா உனக்கு ஒரு கஷ்டம் வரணும். நீ வந்து என்ன உதவி கேட்கறன்னா ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, அந்த நாள் வரவே கூடாது. ஏன்னா அதை விட அவமானம் எதுவும் இல்லை. நீ சந்தோஷமா என்னைக்குமே இன்னொருத்தர் உதவி இல்லாத நீ இருக்கணும். அதுதான், அது தவிர நான் உனக்கு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பகவானும் ஹனுமார் கிட்ட சொல்றாரு. அதேதான் தாயாரும் சொல்ற. கடைசியில ஹனுமார் தான் வந்து ஓடி வந்து ராவணன் வதம் முடிஞ்சுது, ராமனுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை பேர் இருந்து நீதான வந்து சொன்ன, உனக்கு நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஹனுமார் கிட்ட சொல்றேன். நகுர்மி சதிர்சம் பிரியம் அப்படின்னு. அப்ப ஹனுமார் சந்தோஷப்படுறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இதேதான் ராமரும் சொன்னார், உங்க 2 பேருக்கும் இதே குணமா, நீரும் அதே சொல்றாரு அப்படிங்கும் பொழுது சீதாதேவி சொல்றா, இது எங்களுடைய குணம் இல்ல, நீ பண்ண உபகாரம் அப்பேற்பட்டதுப்பா, எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருப்பியும் பரத சத்ருக்னர்கள் கடைசியில ராமன் வரலையே அப்படின்னு அக்னி பிரவேசம் பண்ண போறான். அப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வித்தியாசம் வருது அவளுக்கு. அவ என்ன நினைக்கிறா, பரத சத்ருக்னர்கள் 14 வருஷம்னா பின்னால சூரிய உதயம் ஆயிடுத்துனாலே அந்த 14 வருஷம், அந்த அந்த 14 வருஷம் கழிச்சு அந்த நாள் வந்துருச்சுன்னு. ராமர் என்ன நினைக்கிறேன்னா, நான் மத்தியானம் 3 மணி கிளம்பி இருந்தேன்னா திருப்பி அடுத்த நாள் அந்த மத்தியானம் வந்தாதான் 14 வருஷம் கம்ப்ளீட் ஆகுதுன்றது ராமருடைய கணக்கு. அதனால அவர் வரல. இவ பின்னாலேயே என்ன பண்றான்னா, அக்னி பிரவேசம் பண்ண போற ராமர் திரும்பி வரல அப்படிங்கும் பொழுது ஹனுமாரை முதல்லயே அனுப்புறேன். தெரியும் இல்லையா தம்பிகள் இப்படிதான் இருப்பான்னு, நீ போய் சொல்லுங்கிற. நீ போய் சொல்லுங்கிற பரதன் என்ன சொல்றாரு, சொல்லிட்டாரு அவர் ராமர் வரப்போறே, நீங்க கவலைப்படாதியோ அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவர் சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு நான் என்ன உதவி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது. அப்போ அனுமார் சொல்றேன், பெருமாள் ராமர் தான் அப்படின்னு நினைச்சேன், சீதாதேவி அப்படின்னு நினைச்சு, உங்க குடும்பமே அப்படியாப்பா அப்படின்னு. ஏன்னா பரத சத்துக்குனாலும் யாரு பகவானுடைய அம்சம் தானே வாழலாம். அப்பேற்பட்ட எது செஞ்சாலும் அதுதான் கிருத்தித்வ. நல்ல அனுஷ்டானம், தர்ம சம்ஸ்தாபனம், தர்ம ஸ்தாபனத்துக்காக வைகுண்டத்திலிருந்து கிடையாது, பூமியில அவதாரம் பண்றார் அப்படின்னு. கஜேந்திராழ்வார ரட்சிக்க அவரே வரே, ஏன் பிரகலாதனை ரட்சிக்க வரே, நரசிம்மனாக அவதாரம் பண்றார். ஏன் சங்கல்ப மாத்திரத்தை சிருஷ்டியே பண்ணக்கூடியவன் பகவான் அங்கேருந்தே பண்ணிடலாமே. ஒரு க்ஷணம் அப்படி நினைச்சார்னா
ஹிரண்யகசிபுடைய வதம் அப்படின்னு பண்ணிடலாமே, முதலே வதம் பண்ணிடலாமே. ஆனா பக்தர்களுக்காக அவதாரம் பண்று அந்த பிரகலாதனுடைய வாக்கு சத்தியமாச்சே. இந்த ஸ்தம்பத்துலதான் பகவான் இருக்கானா, இருக்கான்னு சொன்ன அந்த குழந்தைக்காகவாது சத்தியத்தை பண்ணணும், அவனுடைய வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படின்னு. கஜேந்திர ஆழ்வார்னா அத்தனை வருஷம் அவர் அந்த குளத்துல இறங்கினதே இருக்குன்னா பகவானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்க. ஒரு தாமரை புஷ்பம் எடுக்கும்பொழுது முதல்ல பிடிச்சுடுது. எத்தனை வருஷம், எத்தனை யுகங்கள் அது பார்த்தா அந்த பாகவதத்துல அந்த கஜேந்திர மோட்சம் நடந்ததே எங்கன்னா திருப்பார்கடல் அந்த சுத்தி இருக்கிற திருக்கூட்ட பர்வதம் அப்படின்ற ஒரு இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல காலங்கள் வேற. பல காலமாக அந்த முதல்ல அந்த யானையை பிடிச்சிட்டு அப்ப கூட பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு தான் கஷ்டப்பட்டு முடியாத சமயத்துல இந்த புஷ்பத்தை எப்படியாவது சமர்ப்பிக்கணுமே அப்படின்னு தான் ஆதி மூலமே அப்படின்னு கஜேந்திர ஆழ்வார் பெருமாளை ஸ்மரிக்கும் பொழுது பகவான் சரணாகதி பண்ணும்போது பகவான் வந்தேர் அப்படிங்கும் பொழுது பகவான் சொல்ற, நீ அந்த அந்த கஜேந்திர ஆழ்வார் கேட்கிறார் கடைசியில, எனக்காக நீ இவ்வளவு தூரம் வரணுமா, அங்கேருந்தே சக்கர பிரயோகம் பண்ணிருக்கலாமே அப்படிங்கும் பொழுது, நீ என்னை காப்பாத்துதான் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன்னா நான் அங்கேருந்தே சக்கர பிரயோகம் பண்ணிருப்பேன். இந்த புஷ்பத்தை பகவானுக்கு சமர்ப்பிச்சா போறோம், என் பிராணம் போனாலும் பரவாயில்ல, அவரை ஒரு வாட்டி நான் சேவிச்சு அவருக்கு சமர்ப்பிச்சிருந்தோம்னு நீ நினைச்சதுனாலதான் நான் நேர ஓடி வந்தேன் அப்படிங்கிறது. அப்படிதான் அவதாரங்கள் அத்தனையும் பக்தர்களுக்காக எடுத்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்றேன். மத்தவா செஞ்சது, மத்தவா என்ன நல்லது செய்யறான்னு பார்த்து அதுக்கு திருப்பி நம்ம பிரத்யுபகாரம் பண்ணா அது பெரிய உபகாரம் கிடையாது. ஒருத்தர் 100 ரூபாய் கொடுத்தா அதுக்கு தகுந்த சாமானம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உபகாரம் பண்ணேன்னு சொல்லிட முடியாது. நம்ம இத்தனை பாவங்கள் பண்ணாலும் நம்ம மேல ஒரு கருணை காட்டுறான் பகவான் அப்படின்றதுனால அவர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம உபகாரம் பண்றோமா, நம்ம கைங்கரியம் பண்றோமான்னு பார்க்காத நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட குணம். அது இல்லாம சேஷித்துவம், அவனே சேஷி, நம்ம எல்லாரும் சேஷன், எல்லாருமே அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அத்தனை பேருக்கும் சர்வசுவாமியாக பகவான் இருக்கான் அப்படின்றது கிருத்தித்துவ அப்படின்றதுக்கு 6 அர்த்தங்கள் வியாக்கியானம் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிச்சிருக்கார். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அந்த கத்தியத்துல சத்தியகாம சத்திய சங்கல்ப கிருதித்வ கிருதஜதா அசங்கேய கல்யாண குணகணவும் மகார்ணவம் அப்படின்னு. இப்பேற்பட்ட வீரிய சக்தி தேஜஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இத்தனை குணங்கள், முக்கியமான குணங்கள், அனாதி குணங்கள் சொல்லிட்டே போலாம். அப்புறம் கத்தியத்தை அப்புறம் நம்மளால சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட குணங்கள் பகவானுக்கு உண்டு. ஆனாலும் அதுல முக்கியமான குணங்கள், மற்ற குணங்கள் இது எல்லாத்திலையும் அடங்கிடுற மாதிரியான சில குணங்களை எடுத்து சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு அனுகிரகம் பண்றார். அதுல கிருதித்வ அப்படின்றதுக்கு 6 அர்த்தம். கிருத்தஜதா, கிருத்தஜதா என்னன்னா நம்ம பகவானுக்கு பண்ணதை அவன் மறக்காம இருப்பானாம். அவன் நம்ம ஒன்னும் பகவானுக்கு உபகாரம் பண்ணல, அவன் தான் சேஷன், அவன் தான் நம்மளை சிருஷ்டிக்கிறான், அவன் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குறான், அவன் தான் நமக்கு ஆச்சாரியரை கொடுத்துரு நம்மளுக்கு கைங்கரிய புத்தி எல்லாத்தையும் கொடுத்தா கூட நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணாலும் ஒரு நாள் ஏதோ தெரியாம நம்ம கோவில் வாசல்ல கைகள் குவித்தாலும் அவன் அன்னைக்கு என்னை பார்த்து கை கூப்பினானே அப்படின்னு கிருத்தஜதா செய்வதை மறக்காத இருக்கான். ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னாலே போரும். இல்ல திவ்ய தேசங்களுக்கு நம்ம போகும் பொழுது நம்ம திவ்ய தேசத்துக்காக போல, அங்க ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்க்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்ரீரங்கம் போறேன், போயிட்டு வந்தேன், பெருமாளை ஒன்றும் சேவிக்கல. அந்த போற ரூட் எப்படி இருக்குன்னா, அது நம்ம கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ரூட் இருந்தா கூட அவன் நமக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு போனானே, அன்னைக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் நினைப்பேறான். அப்பேற்பட்ட கிருத்தஜதா. ஏற்கனவே நம்ம திரௌபதி அந்த இதுலயே பார்த்தோம், கோவிந்தா அப்படின்னு கத்தி அப்பேற்பட்ட இதுல ஸ்மரிச்சதுனால சபையில எவ்வளவு பண்ணியும் நம்ம இன்னும் பண்ணலையே அதை மறக்காத கடைசி யுத்தமாய் கூட பரீட்சித்த ரட்சித்தது அப்புறம் கூட அவன் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கான்னா எப்பேற்பட்டவன் பகவான் அப்படி. அத்தனை பேர வதம் பண்ணணுமா ஒரு யுத்தம் அப்படின்னா சொல்றார் அவர். தன்னை பேர் என்ன, எத்தனை பேரானா ஒரு ஸ்திரீ கிட்ட தப்பு பண்ணிட்டு அவன் அதர்ம பாதையில போய் அவன் கூட எவன்னா சேர்த்தியோ அத்தனை பேர், பீஷ்ம துரோணாதிகள்லாம் எப்பேற்பட்ட மகான்களா இருந்தா கூட அன்னைக்கு சபையில அமைதியா தானே இருந்தா. அதனால அவளையும் அப்படிங்கிறாரு, அவ கூட அந்த சபையில அமைதியா இருந்தா. ஆனா அவள்லாம் பகவான் கிட்ட கையால போகணும் அப்படின்னு தான் இருந்தா கூட அந்த இடத்துல சபையில யார் அதை எதிர்த்து நின்றவர் மட்டும்தான். அவர் விட்டது யாருன்னு பாக்கணும், விதுரரை மட்டும்தான் விட்டாரு. ஏன்னா விதுரர் அந்த இடத்துல இருந்து நீங்க பண்றது தப்புன்னு கிளம்பிட்டார். அப்பயே உங்களை நிறுத்த முடியல,
அவருக்கு அந்த பவர் இல்லை. ஆனா நான் இந்த சபையில இருக்க மாட்டேன்னு கிளம்பிட்டேன். அந்த விதுரரை தவிர அத்தனை பேரும். அப்படி அவருடைய அசங்கேய கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு குணங்கள் 3 விதமா, முக்கியமா 4 விஷயம் சொல்றார். பரபிரம்மபூதம், புருஷோத்தமம், ஸ்ரீரங்கசாயினம், அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு உபாய பல திசையில சொல்றாரு. பல திசையில ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய பரபிரம்ம பூதம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். பிரம்மம் வேதத்துல ஸ்ருதியில எங்க பிரம்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே பரபிரம்மமான சாட்சாத் ஸ்ரீயப்பதியான பகவான் தான். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யத்திலையும் ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு தான் முதல் மங்கள ஸ்லோகமே. ஸ்ரீனிவாசே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்தே அப்படின்றதுக்காகத்தான். திருவேங்கடமுடையான் அப்படின்னா திரு தாயாரோட சேர்த்து ஆயிடுறது. மத்த பெருமாள் சொல்லணும்னா அந்த ஊர் தாயார சொல்லி பெருமாள் சொல்லணும். பெருந்தேவி நாயிகா சமேத வரதராஜன்னு சொல்லணும். ஆனா ஸ்ரீனிவாசன் சொன்னா பத்மாவதி தாயன் சேர்க்க தேவை. அந்த ஸ்ரீலியே வந்துடுறது. அப்படி அப்பேற்பட்ட சாட்சாத் பகவான். ஸ்ருதி சிரசி விதீப்தே, ஸ்ருதியினுடைய சிரஸான வேதாந்தத்துல உத்தரபாகத்துல சொல்லக்கூடிய பரபிரம். ஏன்னா வேதம் 2 பாகமாக இருக்கு, கர்மகாண்டம் ஞான காண்டம். அந்த ஞான காண்டம் பூர்த்தியா பரபிரம்மம் அப்படின்னு பிரம்மம் அப்படின்னு பிரம்ம சப்தத்துக்கு பரமாத்மா வாச்சகம் அப்படின்றது சுவாமி எல்லாருடைய வாக்கியமும். எங்கெல்லாம் பிரம்மம் இந்திரன் அப்படின்ற சப்தம்லாம் வருதுன்னா இந்திரன் வெறும் இந்திரன், தேவேந்திரன் சொன்னாதான் தேவர்களுக்கு இந்திரன், மிருகேந்திரன் நரேந்திரன். வெறும் இந்திரன் சொன்னா சாட்சாத் பகவான் தான். அப்ப பிரம்மம் அப்படின்னாலும் பிரம்மான்னு நினைச்சிடக்கூடாது, பிரம்மாவையும் படைத்த அப்படின்னு அப்பேற்பட்ட பரம்பொருள், அப்பேற்பட்ட பரபிரம்ம பூதம் அப்படின்னு சொல்றது. பவத்து பரமசேஷின் அப்படின்னு சொல்லும் பொழுது பரமசேஷின் அப்படின்னு எல்லாருக்கும் சேஷியாக இருக்கக்கூடிய பரபிரம்ம பூதனான வேதங்களாலே கொண்டாடப்படுகிற, வேதாந்தத்துல அவ்வளவு சூக்ஷ்மமாக பகவான் அப்படின்னு பேர் சொல்லல. பகவான் யாரு அவருடைய பேர் அப்படின்னு சொல்ல, பிரம்மம் பிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்கோ எங்க எல்லாம் அதெல்லாம் சாட்சாத் சிவபதியான பகவான். அப்புறம் புருஷோத்தமம் ஸ்ருதி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்மிருதி. புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் பார்த்தா புருஷோத்தமன் அப்படின்ற பகவான் நிறைய இடத்துல விசேஷமாக சொல்லுவார். புருஷன்னா அவன் ஒருத்தனே புருஷன், மற்றவா எல்லாரும் ஸ்திரீயாக ஆயிடுறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே அவனுக்கு சேஷனாக இருக்கிறதுனால நம்மளும். அதனாலதான் ஆழ்வார்களும் நாயிகா பாவத்துல தன்னை ஸ்திரீயாக நினைச்சு பகவான் கிட்ட பக்தி பண்றான். எப்படி ஆண்டாள் பண்றாலோ அத மாதிரிதான் மத்த ஆழ்வார்களும் பண்றான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இங்க லோகத்துல ஸ்திரீ புருஷர்கள்னு சொன்னாலும் பகவான் முன்னாடி அனைத்து பேருமே ஸ்திரீகள் தான். அதனால அவன் ஒருத்தனே புருஷோத்தமன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதனாலதான் ராசக்கிரீடியில கண்ணன் நடுவுல இருக்கே. மற்ற இடத்துல எல்லாம் அப்படியே ஒரு கோபிக்கை ஒரு கண்ணன், ஒரு கோபிக்கை ஒரு கண்ணனாக இருக்கான்னா அந்த கோபிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவெல்லாம் ஜீவாத்மாவான நம்ம அப்படின்னு அர்த்தம். அப்படி அனந்த என்ன புருஷோத்தமன் என்னன்னா அனாதி காலமாக இருப்பவர். பல விதமான அர்த்தங்கள் அதுக்கு சொல்லிருக்கு. புருஷோத்தமன் அப்படின்னு அனாதி காலமாக இருப்பவன், பிரளய காலத்திலையும் இருப்பவன். நம்மளாம் பிரளய காலத்துல இந்த பகவானுடைய வயிற்றுக்குள்ள போயிடுவோம். ஆனா அவன் அந்த காலத்திலும் ச ஏகஹா ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு பகவான் இருக்கு, யோக நித்ரையில இருக்கு. அப்புறம் காளிதாசனே நிறைய இடத்துல சொல்லிருக்கார் பரபிரம்மம் அப்படின்னா பகவான் அப்படின்னு. நம்ம மதஸ்தல் நம்ம ஆச்சாரியர்கள் மட்டும் இல்ல, இதர மதங்களும் பரபிரம்மம் அப்படின்ற சப்தத்துக்கு சாட்சாத் பகவான் அப்படின்னு நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்புறம் ஆச்சரியமான புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம். நிறைய வித்தியைகளே இருக்கு. புருஷோத்தம வித்யை, புருஷோத்தம ஆராதனம், புருஷ சூக்த ஆராதனம் அப்படின்னு இருக்கு. புருஷ சூக்தமே இருக்கு பகவானுக்கு. புருஷன் சொல்லக்கூடிய புருஷ சூக்தம், அவனே ஒருத்தனே விராட் ஸ்வரூபன் அப்படின்னு. இப்போ பரபிரம்ம பூதம் புருஷோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம பல திசை தானே சொல்றோம். பலன் அப்படின்னா நம்ம மோட்சம் அடைஞ்சிட்டோம், அந்த இடத்துல பகவானை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் பகவானுடைய குணங்கள் அங்க சொன்னார் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அப்போ பரபிரம்மம் அப்படின்னும் புருஷோத்தமம் அப்படின்னு சொல்றது பரபிரம்மமான பகவானை குறிக்கிறது, அது நமக்கு புரியுது. ஆனா அடுத்தது என்ன சொல்றாரு, ஸ்ரீரங்கசாயினம் அப்படின்னு. ஸ்ரீரங்கசாயினம் அப்படின்றது ரங்கநாதனான பெரிய பெருமாள் சொல்றது. பல திசையில நம்ம வைகுண்டத்துல தானே இருப்போம். அப்ப அங்கேயே இந்த ரங்கநாதனை சொல்றார் அப்படின்னு பார்த்தா இந்த ரங்கநாதன் தானே அந்த வைகுண்டநாதன் அப்படின்னு அர்த்தம்.
நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், முயலை விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். இந்த பூமியில இருக்கிற பகவானை விட்டுட்டு ஏன் ஆகாசத்துல இருக்கிற வைகுண்டநாதனை போய் தேடுறீங்களோ, இவர் இங்க அவரே இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ நமக்கு பிரசித்தமான திருமேனின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நமக்கு தெரிஞ்ச திருமேனி பரபிரம்மமான பகவான பூர்ணமாக நமக்கு இன்னும் தெரியல. முக்தி அடைஞ்ச பின்ன நமக்கு அப்பேற்பட்ட பூர்ண ஞானம் வந்த பிறகுதான் அவனை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியும், புருஷோத்தமனையும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர, ஆனாலும் பூர்ணமாக நம்ம கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும்னா அந்த பரபிரமமான பகவான பூர்த்தியா நம்மள அப்பேற்பட்ட ஸ்வரூபம் நம்மளால தியானம் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியவே தெரியாது. விராட் ஸ்வரூபமான விஸ்வரூபத்தை சேவிக்கவே முடியாது. அப்ப ஸ்ரீரங்க சாயனம்னா நேர சேவிக்கலாம். அப்படி நமக்கு சேவிக்கும்படி நமக்காக அனுகிரகம் பண்ணி அவர் அவதாரம் பண்ணியிருக்கு. மேல சொன்னப்ப நம்ம என்ன சொல்றாருன்னா, அவருடைய பரத்துவ குணத்தை தெரியுது, அவருடைய உயர்ந்த குணம் இல்லைன்னு. இங்க சொல்லும் பொழுது சௌலபிய குணம் தெரியுது. சௌலபியம்னா நமக்காக இறங்கி வர்றாரு இல்லையா. ஒரு பிரதான மந்திரியை நேர போய் நம்ம பார்த்துட முடியுமா? ஆனா இவர் எல்லா லோகத்துக்கே பெரிய ஈஸ்வரனாக இருந்தாலும் நமக்காக அனுகிரகம் பண்ணி நம்ம தினமும் சேவிக்கும்படியாக அவதாரம் பண்ணி இங்கேயே நமக்கு கைங்கரியத்தை கொடுத்து நமக்கு இங்க இருக்கு. அது இல்லாம என்னன்னா, வைகுண்டமே போனா கூட நம்ம ஆச்சாரியர்கள் கொண்டாடுறது அப்படிதானே. இச்சுவை தவிர யாம் போய் இந்திரலோகம் வாழும் அப்படின்னு இந்த ரங்கநாதனை விட்டுட்டு எனக்கு அப்பேற்பட்ட இந்திரலோகம்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்திராதி சப்தங்கள் பரமாத்மா வாச்சகம் அப்படின்னு வெறும் இந்திரன் தானே சொல்லியிருக்கேன். அங்க சொல்றது வைகுண்டம் தான், அங்க சொல்றது இந்திர லோகம் இல்ல. ஆழ்வார் போய் சொல்லுவாரா, எனக்கு வந்து ஸ்ரீரங்கம் வேண்டாம், ஸ்ரீரங்கம் வேணும், இந்திரலோகம் வேண்டான்னு. அது எல்லாம் குழந்தை கூட தான் சொல்லுவாங்க. ஆனா ஆழ்வார் சொல்றது என்னன்னா, ஸ்ரீரங்கம் வேணும், எனக்கு வைகுண்டம் கூட வேண்டாம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க சாயினம், அப்பேற்பட்ட இந்த பெருமாள் தான் அங்க போனாலும் நான் சேவிக்கணும். பராசர பட்டர் அதான் சொல்றேன் ரங்கநாதன் கிட்ட. நமக்கு ஆச்சரியமான அந்த வராக புராணத்திலிருந்து கைசிக புராணம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதை முதல்ல அதுக்கு வியாக்கியானம் பண்ணது பராசர பட்டர். ஆச்சரியமான வியாக்கியானம், நம்பாடுவானுடைய சரித்திரத்தை. அப்போ அதை பூர்த்தி பண்ண உடனே ரங்கநாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் அவனுக்கு மோட்சத்தை தந்தேன் அப்படின்னு நேரம். அவ பராசர பட்டர் சொன்னேராம், அது சரி, நான் மோட்சத்துக்கு வந்தா நீர் அங்க வந்து மகாவிஷ்ணுவாக எனக்கு சேவை சாதிப்பேரா, இல்ல ரங்கநாதனாக சேவை சாதிப்பேரா? எனக்கு ரங்கநாதனாக இங்க இருக்கிற மாதிரி அங்க சேவை சாதித்தாதான் நாங்க இருப்பேன். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து ஆகாசத்தை இருந்து பொழந்து கீழே வந்து திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கே வந்துருவேன் அப்படின்னு. அதுக்குதான் பெரியோர்கள் விசேஷமா சொல்லுவா, அங்க போய் இன்னும் பராசரப்பட்டு திரும்பி வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கேயும் நம்ம ரங்கநாதனா சேவிக்கணும்னா அந்த சேவையும் சாதிப்பேர் அப்படின்ற அர்த்தம். அப்படிதான் சுவாமி வேதாந்த தேசிகரும் வரதனை சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்ட வாசேபி நபே விலாசா அப்படின்னு. எனக்கு வைகுண்ட கூட அப்பேற்பட்ட இஷ்டம் இல்லை, இந்த வரதனுடைய கைங்கரியமே போரும் அப்படின்னா. இங்க நம்ம திவ்ய தேசத்துல ஈடுபட்ட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவாளுக்கு வைகுண்டத்துல போனா கூட நித்தியம் அப்படின்னா கூட அங்கேயும் இந்த பெருமாளாகவே சேவை சாதித்தாதான் அவளுக்கு பிடிக்கும். இப்போ காஞ்சிபுரத்துல கண்டா சுவாமின்னு சுவாமி இருக்கு, 90 திருநக்ஷத்திரம் வேதபாராயண கைங்கரியம் பண்ற. அவர் சொல்லுவார், ஆச்சரியமா இன்னைக்கு கூட வேதபாராயணத்துல முதல்ல வருவேர், ஆச்சரியமா நடந்து போய் கைங்கரியங்கள்லாம் பண்ணுவேர். கோவில்ல சின்ன குழந்தை மாதிரி இருப்பார், 90 வயசான அவர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு போறோம்பா, கைங்கரியம் பண்ணிட்டேன், வைகுண்டத்துக்கு போலான்னு ஆசைதான், ஆனா என்ன அங்க வரதனாக சேவை சாதிக்க மாட்டேன்னு ஒரு பயம் அப்படின்னு. அப்படி ஒரு பக்தி அவளுக்கு திவ்ய தேசத்துல இருக்கிற பெரியோர்களுடைய பக்தி அப்படி. அதனாலதான் நீங்க ஸ்ரீரங்க சாயினம் அப்படின்னு சொல்லி அஸ்மத் சுவாமினம், ஸ்ரீரங்க சாயியாக ரங்கநாதனாக வர்றான். அது மட்டும் இல்ல, அஸ்மத் சுவாமினம் என்னுடைய சுவாமியாக இருக்கு. இதுங்கள் அஸ்மத் சுவாமினத்துக்கே 4 அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் எடுக்கிறது. ஒண்ணு என்னன்னா, என்னுடைய சுவாமி அப்படின்னு அர்த்தம், எங்களுடைய சுவாமின்னு அர்த்தம். 3வது சுவாமி சொல்லும்போது எங்களுடைய ஆச்சாரியர்கள் எல்லா ரங்கநாதன் தானே, எல்லா ஆழ்வார்களுமே மங்களாசாசனம் பண்ண பெருமாள் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதன் தான். மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணல, ஏன்னா அவர் நம்மாழ்வாரை மட்டுமே, வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனன் அருளையே, நம்மாழ்வாரை மட்டுமே மங்களாசாசனம் பண்ணார். மத்த 11 ஆழ்வார்ல 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம், 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிட்டா ரங்கநாதன். ஆனா நம்ம சொல்லச்ச 12 ஆழ்வாரும் சேர்த்துதான் சொல்லணும். ஏன்னா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது பக்கத்துல இருந்து நம்மாழ்வார் சொல்ல அத்தனை திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கு. அதனால நம்மாழ்வார் மூலமாக
அவரும் கேட்டுண்டு அந்த சமயத்துல ஆச்சாரியங்களோட கூட சேர்ந்து மங்களாசாசனம், அதுதான் அவருக்கு பெரிய விசேஷம். நீ கூட ஆச்சாரியாலாம் திருமலையிலயோ திவ்ய தேசங்கள்ல போய் மரியாதை வாங்கும்பொழுது நம்ம அன்னைக்கு சேவிக்க போறோமே, காரணம் என்னன்னா ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்ணும்போது நம்ம பின்னாடி இருந்து சேவிச்சா நமக்கு இன்னும் அனுகிரகம் அதிகம் அப்படின்றதுனால. அதனால அஸ்மத் சுவாமினம் அப்படின்றதுக்கு ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே பாரு, அத்தனை ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களும் ரங்கநாதன் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. ஆழ்வார்களும் கேட்க வேணாம், நாத்தமுனிகள் அங்கதான் முதல்ல திவ்ய பிரபந்தம் கிடைச்ச உடனே அரையர் சேவைன்னு ஏற்படுத்தினதே நாத்தமுனிகள் தான். ஆள வந்தார், ஸ்ரீரங்கத்திலேயே இருந்திருக்கார், அவரும் அரையர் சேவை பண்ணியிருக்கார். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி எல்லாருமே ரங்கநாதன் கிட்ட. பாஷ்யக்காரர் இங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து அங்க ஆசிண்டு போயிட்டார், தேசிகன் ஆசிண்டு போயிட்டார். எத்தனை சுவாமிகள் ஸ்ரீரங்கத்துல இங்க இருந்தவா ஸ்ரீரங்கத்துக்கு போனவா தான் ஜாஸ்தி. எந்தெந்த திவ்ய தேசத்துல அந்தந்த பெருமாள் கிட்ட இருந்தாலும் கூரத்தாழ்வார் கூரத்துல இருந்தார், பாஷ்யக்காரர் ஆசிரியிச்சார், காஞ்சிபுரத்துல இருந்தார். இவர் எப்ப போனாரோ அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டார். எப்பேற்பட்ட ஒரு பக்தர் இருந்தா ரங்கநாதன் அப்படியே இழுத்துருவார், ஆக்கர்ஷணம் பண்ணிடுவார். பெரிய கடைசி காலம் என்னன்னா ரங்கநாதன் அந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு தான் பெரியவா அத்தனை பேரும் ஆசைப்பட்டிருக்கா. இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள் பரியந்தம் ஸ்ரீரங்கத்துல அப்படி என்னப்பா உமக்கு அப்படின்னா, எங்க பெரியவர்கள் அப்படிதான் அனுபவிச்சிருக்கா ரங்கநாதனை அப்படின்னு. அப்படி அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு 4 இதுவா எடுக்கிறது. அதுல பிராச்சீன ராமானுஜைவ அப்படின்னு ஒரு 4வது அர்த்தம் எடுக்கிறது. இப்போ இல்ல, ராமானுஜர் யாரு? ராமாயணத்துல ராமருடைய அனுஜன் யாரு? லக்ஷ்மணன். லக்ஷ்மணனுடைய அவதாரம் தானே, ஆதிசேஷனுடைய அவதாரம்னா லக்ஷ்மணனுடைய அவதாரம் தானே. அந்த லக்ஷ்மணர் எப்படி ராமன் கிட்ட குணைர் தாசியம் உபாகட்டாகனு குணத்தை பார்த்து எப்பயுமே ராமன் கிட்ட ஒரு மீன் போலையா ஜலத்திலிருந்து மீனை வெளில போட்டா தனக்கு பிராணத்தை போயிடுமோ, அந்த மாதிரி எப்படி லக்ஷ்மணர் ராமரோடையே இருந்தேரோ அந்த மாதிரி இவரும் அஸ்மத் சுவாமினம்னு அவர் சொல்லும் பொழுது அத்தனை விதமான லக்ஷ்மணர் சொல்லக்கூடிய மாதிரி அஸ்மத் சுவாமினம். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ஸ்ரீரங்க சாயினம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய பெருமாள், அஸ்மத் சுவாமினம்னு சொல்லும் பொழுது நம்பெருமாள். ரங்கநாதனுடைய மூலவருக்கு பெரிய பெருமாள்னு பேரு. அவர் நமக்காகவே அனுகிரகம் பண்ண வந்திருக்கார் பெரிய பெருமாள். முதல் திவ்ய தேசம், முதல் அச்சாவதார ரூபம். ஆனா கூட அவர் வந்தேர், உள்ள போய் அவர் கம்பீரமா சைன கோலத்துல இருக்கார், நம்ம போய் சேவிக்கணும். ஆனா நம்ம ஆத்து வாசல்ல உற்சவம்னு ஓடி வந்துரு, வருஷம் ஃபுல்லா உற்சவம். எந்த திவ்ய தேசத்துலயும் இப்படி பார்க்க முடியாது உற்சவம். வருஷத்துக்கு 4 பிரம்மோற்சவம், அத்தியனோற்சவம் 20 நாள் ஆச்சரியமான உற்சவங்கள். ரங்கநாதன் ஏழி ஒரு வருஷம் சித்திர வீதியில, இன்னொரு வருஷம் வேற வீதியிலன்னு அவர் ஏழ்ற அந்த ரங்கத்தை மொத்தம் சுத்தி சுத்தி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி வருதுனால அவர் நம்பெருமாள் அப்படின்னு பேசு. எல்லாம் கரோனா டைம்ல அடியன் பார்த்திருக்கேன். முதல் கரோனா முடிஞ்சு எல்லா உற்சவங்கள்லாம் உள்ளேயே நடந்தது, வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து போட்டான். ஆனா முதல் தடவை அது முடிஞ்சு பெருமாள் எல்ல போறேன்னு உன்னை என்ன கஜ கஜ கஜன்னு அந்த ஸ்ரீரங்கத்துல 4 பக்கமும் பெருமாள் எத்தான 2 வருஷம் வெளி பக்கமே எழலையே அப்படின்னு அவ்வளவு ஆசை. எல்லாம் மூழ்கி கோலம் போட்டு அபாவாத்துல உற்சவம் மாதிரி. அன்னைக்கு சாதா ரங்கநாதர் எழுறது தான், அதுக்கே அப்படி உற்சவம் மாதிரி பண்ணிட்டான் முதல் தடவை, ரொம்ப 1 வருஷம் கழிச்சு எழுறதுனால. அப்படி ரங்கநாதன்னா அப்படி பிரியம். அதனால அவர் என்னன்னா நம்பெருமாள், நமக்காகவே ஏழ்ற பெருமாள் இல்லையா, நமக்காகவே உற்சவம் பண்ணிக்கிறார். நமக்கு நேர ஒருத்தரால நடந்து கோவில் உள்ள வர முடியாதவா எத்தனையோ பேர் இருக்கு, அவளுக்காகவும் அவன் ஓடி வெள்ள வரேர் அப்படின்றது தான் ரங்கநாதனுடைய சரித்திரம் சொல்லிட்டே போலாம். பேர்பட்ட அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு அத சுவாமி 2 விதமா எடுத்துக்காட்டு. அர்ச்சாவதாரஸ்ய பக்த அபிமதா. அர்ச்சாவதாரமே பகவான் எதுக்கு எடுக்கிறான்? பக்தர்களுடைய அபிமதத்துக்காக அவரது சேவை சாதிக்க. சர்வதேச கால சாநித்தியத்திய, சர்வதேசமும் நமக்கு அப்பேற்பட்ட சேவையை கொடுத்து பரவியூகாதிபியோ அதிக தமம், பரவியூகத்து காட்டிலும் அர்ச்சாரூபம் இன்னும் அதிகம் அப்படின்னு அஸ்மத் சுவாமினமுக்கு சுவாமி வேதாந்த தேசிகருடைய வியாக்கியானம். பரம் அப்படின்னு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பரமபதநாதனாக இருக்கான், திருப்பார்கடல வியூக ரூபத்துல இருக்கான். அதை காட்டிலும் வியோ அதிக தமம் எதுன்னா அர்ச்சாவதாரஸ்ய பக்த அபிமதா. அர்ச்சாவதாரத்துல பகவானுக்கு இருக்கிற கருணை கிருப்பை இன்னும் அதிகம். அதனாலதான் இது சௌலபியத்தினுடைய உச்சம். எதுன்னா விபவம் கூட கிடையாது, அர்ச்சம் தான். விபவத்துல கூட ராமரா நம்ம இப்போ சேவிக்கலையே, அன்னைக்கு இருந்தவா தானே சேவிச்சா. ஆனா இன்னைக்கு நம்ம அயோத்தியில ராமனை சேவிக்கிறோம். அயோத்தியனே இல்ல, அந்தந்த திவ்ய தேசத்துல எத்தனையோ இடத்துல ராமர் மதுராந்தகத்துல இருக்கார். எப்படியோ நம்ம ஆச்சரியமா சேவிக்கணும். அது சொல்லும் பொழுது மனுஷ்யா நாமப்பி கைங்கரிய உத்தேசத்தையாம்
அவசிய திசைய நிர்பய சேவாதி யோக்கியத்துவம். நமக்கு கைங்கரியம் பண்ண யோக்கியத்தை தரையற. அவர் ஒருவேளை ராமகிருஷ்ணனாக வந்தா கூட நம்ம பக்கத்துல போய் சாமரம் வீசிட முடியுமா? பெருமாளை ஏழை பண்ணிட முடியுமா? தேர் ஓட்டிட முடியுமா? அப்ப ராமாவதாரத்துல இருக்கும்போது சுமந்திராதிகள் தானே தேர் ஓட்டினா. அவர் பக்கத்துல நிக்கணும்னாலும் அத்தனை தர்மம் பண்ணியிருக்கணும். அவரே இறங்கி வரக்கூடிய சில பக்தர்கள் இருந்தா, குஹன், சபரி, அப்பேற்பட்ட பக்தி நம்ம பண்ணியிருக்கோமா? ஆனா நமக்கும் சேவாதி யோக்கியத்துவம் அஸ்மத் சுவாமி சப்தே அபிப்ரேதம் அப்படின்னு சுவாமி தேசியன் எடுத்துக்காட்டு. நமக்கும் நிர்பயமாக ஒரு பயம் இல்லாத நம்ம கிட்ட போய் நம்ம பகவானுக்கு சேவித்து நம்பாத்துல 2 பழத்தை வச்சு கற்பூர ஆர்த்தி கொடுத்து அச்சகமுகேன்னு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய அந்த உபச்சாரமும் பகவான் ஏத்துக்கிற மாதிரியான பெருமாள் யாரு? பரமபதநாதனா? இல்லையே, அச்சாரூபமான பெருமாள் தானே. அதனாலதான் மனுஷியானாம் அப்படி கைங்கரிய உத்தேசியத்தையா, நம்ம சாதாரண மனுஷர்களும் கைங்கரியம் பண்ணணும் என்ற உத்தேசியத்தோட அவசிதஸ்ய நிர்பய சேவாதி யோக்கியத்துவம், அப்பேற்பட்ட நமக்கு நம்மளுடைய உபச்சாரத்துக்கும் யோக்கியத்தையை கொடுத்து அஸ்மத் சுவாமி சப்தே அபிப்ரேத்தம், அப்பேற்பட்ட அஸ்மத் சுவாமின்னு அதனாலதான் அவருக்கு அப்பேற்பட்ட அந்த சப்தத்தை இங்க சுவாமி பாட்சிக்காரர் எடுக்கிறார் அப்படின்னு எடுத்து காட்டுற. இதுதான் அஸ்மத் சுவாமினம் நம்பெருமாள் அதான் அஸ்மத் சுவாமி அப்படின்னு சொல்றோம். அது சம்ஸ்கிருத பதமாக இருக்கு. இங்க நம்பெருமாள்னு உற்சவரை சொல்றதா அப்படி கூட ஒரு வியாக்கியானமாக நம்ம எடுத்துக்கலாம். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க சாயினம் அப்படின்னு சாயினம்னு போடுறதுனால சயன கோலத்துல இருக்கிறதுனால அவர் மூலவர் தான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன் சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, நின்று பார்த்தேர், அடுத்தது என்னன்னா உக்காந்து பார்த்தேர், இல்ல இவா வைகுண்டத்துக்கு வரதா இல்ல படுத்துட்டாராம். அப்ப ரங்கநாதன் கிட்ட கேட்டாராம், எத்தனை யுகம்பா நீர் இன்னும் இருக்க போறார் இந்த பூமியில அப்படின்னு. அவர் சொன்னாராம், கடைசியில ஒரு ஜீவாத்மா ஒருத்தன் இன்னும் சரணாகதி பண்ணாதையோ பக்தியோகம் பண்ணாதையோ ஒருத்தன் இருக்கான்னா அவனை கூட நான் மோட்சத்துக்கு ஏத்துற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஒரு கடனாளி இருக்கான், நல்ல கடன் கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே அவன் என்ன பண்றான்னா, நம்ம திருப்பி கொடுக்கல, நம்ம பாத்துக்கு வந்தான் 2-3 வாட்டி வந்து கேட்டு பார்த்தான், கொடுக்கல, இப்ப கொடுக்குறேன் அப்ப கொடுக்குறேன்னு ஏமாத்துறோம். உடனே ஒரு நாள் கோவம் வந்து என்ன பண்ணா, ஆத்து வாசல்ல வந்து படுத்துட்டான, நீ கொடுக்குற வரைக்கும் நான் ஏந்துக்க மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு. அவன் எப்படி ஓடி போய் கொடுத்துருவான். அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒருத்தன் விடாம அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு வர வரைக்கும் நான் விடமாட்டேன்னு இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது பெரியோர்களுடைய ஆச்சரியமான வியாக்கியானம் இந்த இடத்துல. அது வரைக்கும் அவன் படுத்துட்டு இருப்பான். அதனால ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு ஆரம்பிக்கச்சே பரபிரம்ம பூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்க சாயினம் அஸ்மத் சாய். இப்ப பகவான சொல்லியாச்சு. இப்ப நம்ம எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? பிரபுத்த நித்திய நியாமிய அப்படின்னு அந்த எம்பெருமானை நான் அனுபவிக்க போறேன், நான் பகவான் அனுபவிக்க போறேன். பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அவருடைய பரத்துவ சௌலபியாதியும் அவர் குணங்களையும் சொல்லியாச்சு. இப்ப நான் எப்பேற்பட்டவன் சொல்லணும் இல்லையா? அந்த இடத்துல நான் அப்படிங்கும்பொழுது நான் நன்கு தெரிஞ்சவன் யாருன்னா நித்திய நியாமிய அப்படின்னு என்னை எப்பயுமே நியமிக்கிறவன், என்னை எப்பயுமே ஆளக்கூடியவன் சாட்சாத் பகவான் அப்படின்னு புரிஞ்சின்றவன் நான். நித்திய தாஸ்யைக, எப்பயும் நான் என்னுடைய ஆத்ம குணம் அந்த ஆத்ம ரூபம் என்னன்னா அவனுக்கு எப்பயுமே தாசபாவத்துல இருந்து அவனுக்கு எப்பயுமே நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. இது சொல்றது எப்போ அப்படின்னா வைகுண்டத்துல இருக்குச்ச. நம்ம என்னதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டா கூட பூர்ண கைங்கரியம் பண்ணல. நமக்கு என்னதான் பக்தி இருந்தாலும் எப்பயுமே சாட்சாத் பகவான் அப்படின்னு பூர்ணமாக சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் கூட விட்டுட்டு, எப்பயுமே வேற நம்மளுடைய உத்தியோகங்கள்லாம் கூட விட்டுட்டு நம்ம வேற எதுவும் யோசிக்காத கைங்கரியம்ன்றது இப்போ பூமியில அது நடக்கக்கூடியது இல்லை. இருந்தா ஆச்சாரியர்கள், ஆனா நம்மளால அப்படி முடியாது. இவர் சொல்றது என்னன்னா வைகுண்ட லோகத்துல அப்ப நமக்கு இந்த கஷ்டம் இது எதுவுமே கிடையாது, கர்மா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல பூர்ணமாக பகவத் கைங்கரியம் அப்படின்னு இங்க சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட கைங்கரியம் நித்திய தாசியைக்க அப்படின்னு, நித்திய தாசியைக்க ரசாத்ம ஸ்வபாவோகம் அப்படின்னு அவரை எப்படியுமே ரசிச்சுண்டு, மோட்சம் போனா அடிமை, அவனுக்கு அடிமைன்னு அர்த்தம் இல்லை. மோட்சத்துக்கு போனா நமக்கு சுதந்திரம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மத்தவா என்ன சொல்லுவானா, மோட்சத்துக்கு போனா நம்ம ஃபுல்லா ரிலீஃப் ஆயிடுவோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அங்க போனா நம்ம சுதந்திரம்னா என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அங்க போயும் பகவானுக்கு நம்ம சேஷனாக இருக்கணும். அதனாலதான் நித்திய தாசியைக்க. அங்க தாசத்துவம்னு எப்படி வருது அப்படின்னா 2 விதமாக வருது. ஒண்ணு பகவான் அவன் சுவாமி, இன்னொன்னு பிரியப்பட்டு வருது. நமக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போறோம்னு பிரியமான தாசியத்துவம். இது என்னன்னா உத்தியோகத்துக்காகவோ
வேற வழி இல்லாமையோ அவனுக்கு தாசன் இல்ல, நமக்கு வேற நல்லது கிடைக்காது அப்படின்றதுக்காகவோ, இல்ல இவனுக்கு நம்ம உதவி நம்ம தாசனாக இருந்தா தான் நமக்கு இவன் துட்டு கொடுப்பான், வீடு கிடைக்குமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் கிடையாது. குணைர் தாச உபாகதாகனு அவர் குணங்களுக்கு அகப்பட்டு அப்படி போய் நான் பகவான் அனுபவிக்கணும்னு நம்மளுக்கும் ஆசை, அவனும் நமக்கு சேஷனாக இருக்கான் அப்படின்னு அப்படி வெளிக்காட்டுறது. அப்பேற்பட்ட ரசாத்ம ஸ்வபாவோகம் ததே கானுபவஹா, அப்படி எம்பெருமானுடைய அனுபவங்களை பெற்றேன். ஒரே ஆச்சரியமான அனுபவங்கள். அதை தவிர ததேக அனுபவம், வேற அனுபவமே கிடையாது. பகவத் அனுபவம் தவிர வேற எந்த அனுபவம் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல கிடையாது. பரிபூர்ண பகவந்தம் அப்படின்னு பரிபூர்ணமான சாட்சாத் பரபிரமம் சகலமும் வியாபிச்சிருக்கிற அப்பேற்பட்ட பகவான், விராட் சுரூபனான பகவான் இந்த இடத்துல நம்ம அப்படி சேவிக்க முடியாது. ஆனா வைகுண்டத்துல நமக்கு மோட்சம் கிடைச்சோம்னா அப்பேற்பட்ட பூர்ண ஞானம் நமக்கு வரும். ஏன்னா விராட் சுரூபமாக பகவான் அர்ஜுனனுக்கு சேவை சாதிக்கும் பொழுது திருத்தராஷ்டனுக்கும் சேவை சாதிக்கிறது. திருத்தராஷ்டனுக்கு கண்ணு கொடுக்குறது, கண்ணை திறந்து பாக்குறான். அப்பதான் அவன் கண்ணு தெரிஞ்சுது ஒரு க்ஷணம். ஆனா பெருமாள் தம்பல்ல. அப்புறம் என்ன பண்றேன்னா, நம்ம கண்ணு இந்த கண்ணு இருந்தா போறாது, ஞான கண் வேணும். அந்த ஞான கண்ணும் பிரார்த்திக்க அவன் கொடுக்கிற அந்த கணம் அப்படின்னு அந்த பூர்ண பெருமாள் அப்பேற்பட்ட சொரூபத்தை காமிச்சா நம்ம கண்ணு தெரிஞ்சிடுமான்னா இந்த கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு அந்த ஞான கண் நமக்கு வேண்டும் அப்படின்னு அந்த பரிபூர்ணமான சகல கல்யாண குணத்தோட சகல விபூதிக்கும் நாயகனான பரபிரம்மம் எப்படி இருப்பேன்ற பூர்ண ஞானத்தோட சேவிக்கிறது. விசதமானுபவ அப்படின்னு தெளிவாக அவனை பூர்ணமாக புரிஞ்சுண்டு நிரந்தரம் அனுபவ அப்படின்னு நிரந்தரமாக நித்தியமும் இனிமேல் தடையே இல்லாத ததனுபவ ஜனிதா அனவதிக அதிசய அனவதிக எல்லை இல்லாத எப்பொழுதும் அதுக்கு உயர்ந்த அப்பேற்பட்ட பூர்ண பக்தியோட இருக்கிற பிரீத்திகாரிதா சேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷ தைக்கிற திருப்பன எல்லா அவஸ்தையிலையும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித நானாவித கைங்கரியமும் நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு அப்பேற்பட்ட பூர்ணமான கைங்கரியம் பிரீத்தியோட அசேஷாவஸ்தித பகவான் எந்த அவஸ்தையில இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா பரவிர்பவ வியூகம் எதுல இருந்தாலும் அதுல கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக, நம்ம எந்த அவஸ்தையில எப்படி எப்போ இருந்தாலும் நம்மளும் பூர்ணமாக கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக, அசேஷ சேஷ தைக்க ரத்தி ரூபன்னு எப்பயுமே பூர்ணமாக நம்மளுடைய சேஷத்துவமே நம்ம ரூபம்னு தெரிஞ்சு அனுபவிச்சு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக இலையில்லாத அப்பேற்பட்ட பகவானுடைய பூர்ண ஞானத்தை பெற்று பூர்ண குணங்களை புரிஞ்சுண்டு அவனுடைய ரூபஸ்வரூபாதிகளை புரிஞ்சுண்டு நித்திய கிங்கரோ பவானி அப்பேற்பட்ட நித்திய கைங்கரியத்தை எமக்கு கொடுக்கவும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியதான ஆச்சரியமான இந்த இங்க கத்தியம். இதுக்கப்புறம் பலன் பல திசையில அப்படின்னு பல திசையில அனுபவிச்சுட்டு இருக்கணும், நித்திய கைங்கரியமாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இப்போ அதுக்காக சரணாகதி அது அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.